சென்னையில் புதுமையான முறையில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவத்தை வெண்ணையில் முப்பரிமாண சிலையாக வடிவமைத்துள்ளார் சமையற்கலை வல்லுநர் வினோத். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சென்னை சைதாப்பேட்டையில் இயங்கி வரும் தனியார் சமையற்கலை பள்ளியின் நிறுவனர் வினோத். காய்கறிகளில் சிற்பம் வடிக்கும் துறையில் வல்லுநரான இவர் கின்னஸ் உள்ளிட்ட பல்வேறு உலக சாதனைகளை படைத்துள்ளார். இந்நிலையில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக மீண்டும் ஜெயலலிதா பொறுப்பேற்பதை வரவேற்கும் வகையில் அவரது உருவத்தை முழுவதும் வெண்ணையில் முப்பரிமாண சிலை ஒன்றை வடிவமைத்து வருகிறார். பளிங்கு சிலை போல் காட்சியளிக்கும் இந்த சிலை சுமார் 15 கிலோ வெண்ணெயை கொண்டு வடிவமைக்கப்படுகிறது. வெப்பம் காரணமாக சிலை உருகாமல் இருக்க -2 டிகிரி வெப்பநிலை உள்ள அறையில் வைத்து இந்த சிலையை நுட்பமாக வடிவமைத்து வருகிறார் வினோத். இன்னும் 2 நாட்களில் இந்த பணிகள் முழுமையாக முடிந்தவுடன் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளதாக கூறுகிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட கபாலி படம் ஆடியோ லான்ச் இருக்கு. அதுக்கு சாரோட கபாலி படத்தோட சேம் லுக்கு போர்ட்ரேட் 3 டைமென்ஷன் ஸ்கல்ப்சர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய அரிய கலைஞர்கள் வல்லுநர்கள் நம்மளுக்காக நிறைய சாதனைகள் படைச்சிருக்காங்க. அவங்களோட 3 டைமென்ஷன் போர்ட்ரேட்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய அது மாதிரி அடுத்தடுத்த பிளான்ஸ் இருக்குது. எங்களோட மாணவர்களும் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈடுபட்டு இருக்காங்க. இதே போன்று பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த டாக்டர் அப்துல் கலாம், விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா, நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டவர்களின் சிலைகளை வடிவமைக்கவும் ஆர்வமாக உள்ளதாக கூறும் வினோத், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் இந்தியாவில் இளம் வயதில் டாக்டர் பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.